ஹெர்மூஸை நோக்கி எல்லாரும் அமெரிக்க கப்பல்கள் படையிடுங்கள் என்று ஒரு பரபரப்பான ஹெக்டிங் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பின் இஸ்யூடு. ஹெர்மூஸில் கை வச்சானா காலி, ஏன்னா அவன் நேரத்தை அறிவிச்சிட்டான். 8க்கு மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூட ஐசிபிஎம் வேறு எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அது 12,500 மைல் போவான். எல்லாம் அந்த சீஸ்வேரில் உள்ள இறக்கிச்சிட்டாங்க, எல்லாம் அங்கே அடிப்பாங்க எங்கள் அமெரிக்காவை. இதை வச்சு அடித்து காலி பண்ணிடுவாங்க. அமெரிக்கா துண்டகான துணிய கடன்னு ஓடப்போகுது. அமெரிக்காவுக்கு இதில் இந்த போரின் மூலம் அமெரிக்கா எதையெல்லாம் இழந்திருக்குன்னா, மானம், மரியாதை எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள் ஒரு தனி மனிதன் இருக்கு டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சின் மூலம். ரஷ்யா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பல இடங்களில் பிளே நடக்குது அமெரிக்காவை ஓய்க்கிறது. இப்போ அமெரிக்கா எப்படின்னா கெப்ட் அலோன், இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி. உலக சமூகத்திலிருந்து அமெரிக்கா தள்ளிவிடப்பட்டுருச்சு. இப்போ இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. எந்த கூட்டாளியும் ஆதரவு கொடுக்கல. ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகள் யாரும் இந்த கடல் முற்றுகையில் அவர்கள் வரவில்லை. பையா அவர்களுக்கு மூளை தடமாறிட்டு. நான் நேட்டோ நாடுகளை போய் முந்தானத்து நேட்டோவுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ரூட்டு அவரை கூப்பிட்டு கதவை மூடி வச்சு, அந்த மோனே இந்த மோனே அசிங்கமாக யார் அமெரிக்கா, நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறேன். ட்ரம்ப் கதவை மூடிட்டு வாயில் திட்டி, நம்ம ஊரில் பேசணும்ல, அந்த மோனே இந்த மோனே அயோக்கிய பயலேன்னு அசிங்கமாக, நீங்கள்லாம் ஒன்றுக்கு ஆக மாட்டீங்கடா கோலடா பசங்க, நம்ம ஊரில் பேசுவாங்கல்ல, பொய் இல்லை. இதோட அசிங்கமான வார்த்தைலாம் இருக்குது, அதை நான் சொல்லலை. சவுதி அரேபியா உடைய அந்த பேர் என்னது, அவருடைய முகமது பின் சல்மானை இப்படி சொன்னார். இல்ல அப்படி தாக்குனா விளைவுகள் வேற மாதிரி இருக்குங்கிறது தெரியும். வரப்போறது கிடையாது. விளைவுகள் வேற மாதிரி இருக்க போய் தானே சார் இந்த சமாதான ஒப்பந்தத்தை அவர் கொண்டு வந்தார். இப்போ ஈரான் போர் நிறுத்தத்தை கேட்கல. ஈரான் நெவர் ரிகோர்ட். அவர் அவங்களுக்கு தேவையில்லை. அவர் சொல்றாங்க எங்கள்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு, நாங்கள் 8 மாதம் 10 மாதம் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவன் தைரியமாக அவ்வளோ பேசுகிறான். ஈரான் பேசுகிறதுக்கு காரணம் யார்? ஈரான் மட்டுமல்ல, நாட் ஓன்லி இன் ஈரான் பட் ஆல்சோ வடகொரியா, ரஷ்யா, சீனா, இந்த 3 பேருமே எல்லா உதவியும் செய்கிறாங்க. அவங்க அறிக்கை விட்றாங்க, நீங்கள் அடிங்களா, நாங்கள் உங்களுக்கு அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குல்லவா, அமெரிக்காவுடைய ஃபோர்ட்டு தானே எல்லாம். சவுதி அரேபியாவில் இருக்கிறது, அப்புறமா ஓமனில் இருக்கிறது, கத்தரில் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் காலி செஞ்சுருவோம். ஒரு சின்ன இது கூட வரக்கூடாது, வர முடியாது ஒன்றால். இப்போ என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர், என்ன ஒரு மனுஷன். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னையா மனுஷன், எல்லாருமே சொல்கிறாங்க லூசுத்தனத்துலேயும் 1 நம்பர் லூஸு. இப்போ அமெரிக்காவில் ஏம்பா இப்படி இருக்கான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, இன்னொரு நவம்பருக்குள்ளே பொறுத்து தான் ஆகணும், நவம்பருக்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டாருன்னு வேறு சொல்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ஈரான் அமெரிக்கா போர், இப்போ இஸ்ரேல் ஈரான் போரை தாண்டி ஈரான் அமெரிக்கா போராவே மாறின மாதிரி மாறிடுச்சு. முக்கிய காரணமும் கூட அவங்க தான். அது அடுத்த கட்டமாக என்ன சார், பேச்சுவார்த்தை ஆல்ரெடி பாகிஸ்தானில் நடந்தது, அது தோல்வியில் விட்டுற நிலையில் இப்போ ஈரான் தரப்பு இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஹர்மூஸ் ஜலசந்தியில் தாக்குதல் நடத்துங்க, கப்பல் நம்ம மீறி எந்த கப்பலும் போகக்கூடாதுங்கிற மாதிரி அறிக்கை விடுறாரு. என்ன நடக்குது சார்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கரண்ட் இஷ்யூ என்னென்னு சொன்னோன்னா, நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்க பாருங்கள், ஹெர்மூஸ் வளைகுடாவில் எந்த கப்பலும் போகக்கூடாது, அதுதான் இப்போது கரண்ட்டு. பேச்சுவார்த்தை 15 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது 2 வாரங்கிறது நம்ம முடியல. அமெரிக்காவுடைய தூதுக்குழு ஜேடி வான்ஸ் தலைமையில் சென்றார்கள். பக்கர் கலிபாப் தலைமையில் ஈரான் சென்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்படாமல் ஆரம்ப கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் முறித்து விட்டார்கள். அதில் முக்கியமாக நம்ம இந்த ஹெர்மூஸில் இப்போ ஏன் கிரன்ச் சிச்சுவேஷன் உருவாயிருக்க ஒரு நெருக்கடி என்றால், அந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க கொடுத்த 10 பாயிண்ட், அமெரிக்கா சொன்னக்கூடிய ஒரு 15 பாயிண்ட். 10 பாயிண்டில் முதலாவது பாயிண்ட்டு அணு ஆயுதங்கள் என்ரிச்மெண்ட். எப்படி பேசுனாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு அறையிலும் மற்றொரு அறையில் ஈரான் ஒரு அறையிலும் மற்றொரு அறையில் அமெரிக்காவும், பாகிஸ்தானியர்கள் 2 பக்கமும் துருப்புச்சீட்டுகளை துண்டுச்சீட்டுகளை எழுதி கொடுப்பது. ஸோ இப்படி போகும்போது முதலாவது பேச்சு அணு ஆயுதங்களை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். அதுக்கு அமெரிக்கா சொன்னது, அணு ஆயுதங்களை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். இதனால் அமெரிக்காவுக்கு அணு ஆயுதங்களை ஒப்படைத்தால் அமெரிக்கா வெளியே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இது வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு சொல்கிறோம். அப்போ எப்போ ஒப்படைக்க சொன்னீங்கன்னா அமெரிக்காவுக்கு கேவலமாயிரும். அதனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்கள் உங்களுடைய அணு ஆயுதங்களை இஸ்பஹானில் அழிச்சிட்டோம், அது நீங்கள்கிட்ட தர வேணாம், இனி நாங்கள்
ஏற்கனவே இருந்த கொஞ்சம் அந்த ஸ்டாக் இருந்த கொஞ்சமான அந்த ஸ்டாக் பைல்ஸோ எதாக இருந்தாலும் சரி, எந்த இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் உண்மையில அழிச்சிருக்கா அமெரிக்கா? அழிக்கலை. அமெரிக்கா 150 கப்பல்களை ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இறங்கி தோத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. பேரளவில் இஸ்பஹான்னு சொல்கிறாங்க, அவங்க வேறு எங்கேயாவது கொண்டு வச்சுருப்பாங்க. நம்ம சென்னையில் இருக்கிறதாக வந்து கப்பல் விட்டுருக்கோம், அதை கன்னியாகுமரியில் கொண்டு வச்சுருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது கஷ்டம், அதை விட்டுருங்க. இப்போ அவங்க கேட்டதுக்கு நீங்கள் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து அதெல்லாம் எழுதி தர முடியாது, அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு மறுத்துட்டாங்க. எங்கள் நாட்டுக்கு வந்து சொத்துக்களை வெளியிட வேண்டும், அதையும் மறுத்துட்டாங்க. அமெரிக்கா அதை இது பண்ணுறேன்னு சொன்னாங்களே, அதை ஃபேக், அது உண்மையான தகவல் இல்லை. அப்புறம் மூன்றாவது வந்து ஹெர்மூஸ் வளைகுடா பிரச்சனைகளை, இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச போடும்போது அதில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க தரப்பில் சொன்னாங்க, பனாமா கால்வாய்யில், சூயஸ் கால்வாயில், இப்படி எல்லா இடத்துலையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் மட்டும் பண்ண என்ன இருக்கு? ஆரம்பிச்சு விட்டதே அமெரிக்கா, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஒன்றுமே இதை பற்றி பேச்சே கிடையாது. ஹெர்மூஸுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை வந்து அமெரிக்கா தான் எல்லாத்தையுமே கிளப்பி விட்றது. அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை முறிந்து போய்விட்டது. 21 மணி நேரத்தில் 15லேருந்து 21 மணி நேரம் பேசினாங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை. பக்கர் கலிபாப் தலைமையில், அப்பாஸ் அராகச்சியுடைய தலைமையில் வந்த டீம் திரும்பி போயிட்டாங்க. அமெரிக்காவுடைய டீம் வந்து ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரே குஷ்னர் இவருடைய மருமகன் மற்றும் ஜேடி வான்ஸ் 3 பேரும் திரும்பி விட்டார்கள். பாகிஸ்தான் இதை தோல்வி அடைந்து விட்டதாக ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான்லேருந்து பேட்டி கொடுத்துட்டே போயிட்டார். ரைட். இப்போ அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அமெரிக்கா அறிவித்தது, ஹெர்மூஸில் வந்து இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் தோர்ந்தனால ஹெர்மூஸை நோக்கி எல்லாரும் அமெரிக்க கப்பல்கள் படையிடுங்கள் என்று ஒரு பரபரப்பான ஹெட்டிங் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பின் இஸ்யூடு பை த வே ஆஃப் அமெரிக்காவினுடைய அந்த நடவடிக்கைகள் அப்படித்தான் இருந்தது. அப்போ என்ன ஹெர்மூஸ்லாம் என்ன, கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஹெர்மூஸ், அது ஒரு சின்ன ஜலசந்தி. நான் பலமுறை பேசியிருக்கிறேன். அந்த ஜலசந்தியில் வந்து மொத்தம் 33 கிலோமீட்டர். அதில் வந்து ஆழம் இல்லாதது தான் 33 கிலோமீட்டர். 41வது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர்கள் ஆழமானது. அதை அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுடைய சாவரின் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஈரான், இறையாண்மை கொண்ட எங்களுடைய சாவரினிட்டி, இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். அது எங்கள் ரைட்டு, நாங்கள் வந்து அதில் பண்ணோம். அமெரிக்கா சொல்லுது, இல்லை நாங்கள் இப்போ கப்பல்களை அனுப்பி தடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி உண்மையிலே அமெரிக்காவுடைய நிலைமை என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்னாலே, சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஹெர்மூஸில் வந்து நம்ம எல்லாரும் போகணும், இவங்க 2 மில்லியன் வாங்குறாங்க. யார்? ஈரான் 2 மில்லியன்னா இந்திய மதிப்புக்கு 19 கோடி ரூபாச்சு. 1 மில்லியனுக்கு 9.5 கோடி, 2 மில்லியனுக்கு 19 கோடின்னு வச்சுக்கிடும். இப்போ அவங்க பணம் வாங்காமல் விட்டுருக்கிற கப்பல் யாரெல்லாம் விட்டுருக்காங்கன்னா, ரஷ்யா, சீனா, இந்தியா. இந்தியாவுக்கு அவர்கள் பணம் வாங்குறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்தியா நட்புற நாடு தான். இடையில நம்ம வந்து ஈரான் எண்ணெயவே இந்தியா வாங்குறதுனால பணம் வாங்க தேவையில்லை, வாங்கிட்டு இருக்கு. ஆமாம், எண்ணெய்க்கு பணம் கொடுப்பார்கள். இல்லை அது கரெக்ட் சார். எங்களிடம் எங்கள் நாட்டில் நீங்கள் என்ன வாங்கினாலும் உங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னு. எல்லாரும் அங்கே தானே என்ன வாங்குறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, கத்தார், சவுதி அரேபியாலேருந்து வரக்கூடிய கப்பலுமே அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அங்கே உள்ள ஆயில் போகுது இல்லை, அதனால தான் நாங்கள் வரி. அதாவது ஹெர்மூஸில் போகிற இந்திய கப்பல்களுக்கு எங்கேருந்து போனாலும் தடை கிடையாது. அவங்க ஈரானில் வாங்கினாலும் சரி, ஈரானில் வாங்காட்டாலும் சரி, ஹெர்மூஸில் இந்திய கப்பல்கள் பயணிக்கலாம். நேற்றுக்கே ரஷ்யா சொல்லிட்டாங்க, இது ஈரானில் உள்ள இப்போ இந்தியாவுடைய தூதரே சொல்லிட்டார், எங்களுக்கு இந்தியா ரொம்ப வேண்டிய நாடு. ஏன்னா இந்தியா வந்து ஏராளமான கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல நெருக்கம் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கும் பகை இருக்கிறது. யாருக்கும்? ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாரும் வேணும். இந்தியா வந்து எல்லா அரபு நாடுகளுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தேசம். இப்போ இந்தியாவுக்கு என்னென்னா, அவங்க வந்து இதுவரைக்கும் நம்ம நாடு வந்து கடந்த 2018 இது வரைக்கும் என்ன வாங்கலை. எங்கே? ஈரானில். அது உண்மையா சார்? ஆமாம், உண்மைனா அமெரிக்கா தடை போட்டாங்களே. அமெரிக்கா தடையை போட்டு வாங்கக்கூடாதுன்னு மிரட்டி தானே நமக்கு, நம்ம ரஷ்யாட்டு இருந்த ஆயுள்களை வாங்குறதே அமெரிக்கா தானே தடை பண்ணாங்க. வெளியே $97 $95 இருக்கும்போது ரஷ்யா $60 கீழே கொடுத்தான், நமக்கு கடனாக கொடுத்தான், இந்திய பணத்தில் கொடுத்தான். இப்போ ஈரான்கிட்ட வந்து இப்போ இந்த ஈரான் வந்து இத்தனை வருஷமாக ஆயிலை விற்க முடியல. 47 வருஷமாக 47 வருஷத்தில் அவர்களுக்கு தடை. இப்போ குறிப்பிட்ட காலத்தில் அவங்க எந்த ஆயிலையுமே விற்க முடியல. ஆனால் இன்றைக்கி ஈரான் 150 மில்லியன் ஆயில் விற்றுட்டாங்க. 2 கோடிக்கு மேலே விற்றுட்டாங்க. 2 கோடி பேரல் உலகம் ஃபுல்லாக போயிட்டு. அப்படி போகலைன்னா அமெரிக்கா இப்போ எப்படி நெருக்கடியில் இருக்குன்னா, இரு தொல்லி கிளம்பும். அதாவது அதை தடுத்தாலும் அமெரிக்காவுக்கு சிக்கல், அதை தடுக்காவிட்டாலும் அமெரிக்காவுக்கு மானம் போயிட்டு. அமெரிக்காவுக்கு இதில் வந்து இந்த போரின் மூலம் அமெரிக்கா எதையெல்லாம் இழந்திருக்குன்னா, மானம், மரியாதை
எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள் ஒரு தனி மனிதன் என்கிற டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சின் மூலம். இது அமெரிக்காவுடைய சிஐஏ முன்னாள் தலைவர்களும் எக்ஸ்பர்ட்ஸும் எல்லாருமே சொல்கிறாங்க. அமெரிக்க மக்களை 70% சொல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இது தோல்வி அடைந்து விட்டது. CNN தொலைக்காட்சி திருப்பி திருப்பி சொல்லுது தோல்வி அடைந்து விட்டது, தோல்வி அடைந்து விட்டது. இப்பொழுது அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஹெர்முஸ் வளைகுடாவை போய் நெருக்கடி கொடுங்க. அவர் பிற சொல்ல எல்லா கப்பல்களும் அமெரிக்கா சொல்லுது எல்லா கப்பல்களும் போகலாம். ஆனால் எந்த கப்பல் அவர்கள் ஈரானிலிருந்து சரக்கை ஏற்றி கொண்டு இங்கே வருகிறார்களோ அந்த கப்பலை நாங்கள் அடிப்போம். இப்போது சற்று முன்னர் உண்மையில இப்படி வந்து அடிப்போம் சொல்கிறாங்க, அடிப்பார்களான்னு. இப்பொழுது நமக்கு நேற்று கிடைச்சது பிரிட்டிஷுடைய UKMTO வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறதுன்னா, கடலாதிக்கத்தினுடைய தகவலின்படி பந்தர் அப்பாஸ் முதலில், அது மாதிரி பந்தர் கொமேனி ரெண்டாவது அங்கே அந்த நாட்டில் இருக்கிறது, மூன்றாவது சபகர் நம்ம நாடு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அப்படி நாலாவது கற்கு தீவு, ஐந்தாவது ஜாஸ்க். இந்த சின்ன சின்ன ஃபோர்ட்டு பெரிய ஃபோர்ட்டில் பந்தர் அப்பாஸ் தான் பெரிய ஃபோர்ட். இதை அமெரிக்கா தாக்கலாம் என்று UKMTO மேரிடைம் பவுண்டரி. இது எங்க இருக்கு? இது 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 வந்து பிரித்தானியால இருந்து செய்தி வந்திருக்கு. இந்த நான் சொல்றது பந்தர் அப்பாஸ், பந்தரின் கொய்மை, அதாவது பந்தார், இமாம் கமெனி, அப்புறமா சபாகர், கர்க் தீவு மற்றும் ஜாக்ஸ்க். இந்த ஃபோர்ட்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஈரான்ல இருக்கு. நமக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது, இந்தியாவுக்கு சொந்தமானது இல்லை. இந்தியா வந்து சபாகர்ல நம்ம வேலை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கான்ட்ராக்ட்ல, பல மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி. இது எல்லாமே ஈரான் பேஸ்டு இது. அப்போ வந்து இவங்க அமெரிக்கா சொல்கிறாங்க, இந்த கப்பலெல்லாம் இந்த தளங்களை எல்லாம் நாங்கள் அடிப்போம், இங்கேருந்து சரக்கு ஏற்றி கொண்டு வந்தாலோ போனாலோ நீங்கள் வந்து இது பண்ண. உடனே அவங்க அறிக்கை விட்றாங்க, நீங்கள் அடிங்களா, நாங்கள் வந்து உங்களுக்கு அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குல்லவா, அமெரிக்காவுடைய ஃபோர்ட்டு தானே எல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறது, அப்புறமா ஓமனில் இருக்கிறது, கத்தரில் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் காலி செஞ்சுருவோம். ஒரு சின்ன இது கூட வரக்கூடாது, வர முடியாது ஒன்றால். நாங்கள் ஏற்கனவே காலி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம், இன்னும் நாங்கள் காலி செய்து போய்விடும், நீ தப்பிவிட முடியாது என்று மறுபடியும் மிரட்டல் வச்சுட்டாங்க. அமெரிக்கா என்ன செய்வது தெரியாதுன்னு தெரிகிறது. இப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அமெரிக்கா போகிற கப்பலை உலகத்தினுடைய, இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி உலகத்தினுடைய நெருக்கடி வரப்போகுதுன்னா, இப்போது தாராளமாக இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகலாம். எந்த பேச்சுவார்த்தை? மற்ற பேச்சுவார்த்தைகள் இப்போ வந்து போர் நிறுத்தத்தில் தான் இருக்காங்க. அமெரிக்கா தடை செய்யாமல் அவன் வந்து ஆயில் கொடுத்துக்கிட்டே இருக்கான். யார்? ஈரான். இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு, சீனாவில் வந்து இப்போ என்னென்னா டேங்கர் இல்லை ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த அளவு இந்தியாவும் ஈரான்ட்ட வாங்குதப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். தடைக்கு அப்புறம் இப்போ வாங்கிட்டு இருக்கோம் நம்ம பணத்தில் வாங்கிட்டு இருக்கோம். ஈரானுக்கு வந்து அது நமக்கு ரொம்ப பல வசதி, கடனில் வேற கொடுக்குறான். அப்போ ஈரான் எவ்வளோ பெரிய உதவி செய்து பாருங்க இந்தியாவுக்கு. கடன்லையும் கொடுக்குறான், நம்ம ரூபாலையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, டாலரில் கொடுத்தா நம்ம பல மல்டிபிள் கொடுக்க வேண்டியிருக்கோம். கடனில் கொடுக்குறான், நமக்கு தாராளமாகவும் வருது, நமக்கு டேக்ஸும் கிடையாது. டேக்ஸ்னால் சுங்கச்சாவடி வரி கிடையாது, நம்ம ஊரில் டேக்ஸ் போகிற மாதிரி. அப்போ இவ்வளோ உதவி செய்து ஈரான். ஈரானுடைய அம்பாசிடர் இந்தியாவிலே சொல்லிட்டார், எங்களுக்கு ரொம்ப வேண்டிய நாடு. நேற்று பேட்டி கொடுத்துருந்தார், நேற்று நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ அவனுக்கு என்ன ஆசைன்னா, இந்தியாவை விட்டு போட்டு அமெரிக்காவுக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்? சீனாவும் ரஷ்யாவும். ரஷ்யா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பல இடங்களில் பிளே நடக்குது அமெரிக்காவை ஓய்க்கிறது. இப்போ அமெரிக்கா எப்படின்னா, கெப்ட் அலோன், ஹியர்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, உலக சமூகத்திலிருந்து அமெரிக்கா தள்ளிவிடப்பட்டுருச்சு. இப்போ இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. எந்த கூட்டாளியும் ஆதரவு கொடுக்கல. கை இருந்தும் வேலை செய்யாமல், கண் இருந்தும் பார்க்க கொஞ்சம் அப்பப்போ கொடுக்குது. யாரு? பிரிட்டன் யூகே மட்டும் அப்பப்போ இல்லை, அப்பப்போ கொடுக்கல. இப்போ அதை தான் சொல்ல வரேன். இப்போ யூகே நீங்கள் கேட்டவுடனே பிரிட்டன் வந்து நேற்று மாலை ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ஸ்டர்மர் கியாமர் பிரித்தானியாவிலேருந்து ஒரு செய்தி அறிவிக்கிறார், நாங்கள் இந்த கடல் முற்றுகை விஷயத்தில் நாங்கள் போய் தலையிட மாட்டோம். யார் சொல்லிட்டா? பிரிட்டன். இமானுவேல் மேக்ரான் வந்து அறிவிச்சிட்டார் பிரான்ஸ்லேருந்து, நாங்களும் தலையிட மாட்டோம். அவர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. ஆமாம். இப்போ ஆஸ்திரேலியா அறிவிச்சிட்டு, நேற்று கனடா அறிவிச்சாச்சு, அப்புறமா வந்து ஸ்பெயினும் அறிவிச்சாச்சு. ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகள் யாரும் இந்த கடல் முற்றுகையில் அவர்கள் வரவில்லை. அவர்கள்ட்ட ஒரே ஸ்டாண்ட் என்னன்னா, அப்போ எந்த அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் மட்டும் தான் நிற்கிறாரு. அப்படி தாக்குனா விளைவுகள் வேற மாதிரி இருக்குங்கிறது தெரியும். எந்த நாடு வரப்போறது கிடையாது. விளைவுகள் வேற மாதிரி இருக்க போய் தானே சார் இந்த சமாதான ஒப்பந்தத்தை அவர் கொண்டு வந்தார்.
இப்போ ஈரான் வந்து போர் நிறுத்தத்தை கேட்கல. ஈரான் வந்து நெவர் ரிகோர்ட். அவள் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அவள் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது, நாங்கள் 8 மாதம் 10 மாதம் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவன் தைரியமாக அவ்வளோ பேசுகிறான். ஈரான் பேசுகிறதுக்கு காரணம் யார்? ஈரான் மட்டுமல்ல, நாட் ஓன்லி இன் ஈரான் பட் ஆல்சோ வடகொரியா, ரஷ்யா, சீனா, இந்த 3 பேருமே எல்லா உதவியும் செய்கிறாங்க. இன்னும் பல நாடுகள்லேருந்து அவர்களுக்கு உதவி வருது. இப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனை? நேட்டோ நாடுகளை போய் முந்தானத்து நேட்டோடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ரூட்டு அவரை கூப்பிட்டு கதவை மூடி வச்சு அந்த மோனே இந்த மோனே அசிங்கமாக யார்? அமெரிக்கா. நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறேன். ட்ரம்ப் கதவை மூடிட்டு வாயில் வந்து திட்டி, நம்ம ஊரில் பேசுவோம்ல, அந்த மோனே இந்த மோனே அயோக்கிய பயலேன்னு அசிங்கமாக அவள் கூட போனாலும் சொல்கிறாங்க, அந்த ஆள் இப்படி திட்டிகிட்டு இருக்காயா அந்த மோனே, இது பயங்கரமான திட்டு, நீங்கள்லாம் ஒன்றுக்கு ஆக மாட்டீங்கடா, கோலடா பொட்ட பசங்க, நம்ம ஊரில் பேசுவாங்களா? பொய் இல்லை, இதோட அசிங்கமான வார்த்தைலாம் இருக்குது, அதை நான் சொல்லலை. இதெல்லாம் வெளியே வந்தது தான். சவுதி அரேபியா உடைய அந்த பேர் என்னது, அவருடைய முகமது பின் சல்மானை இப்படி சொன்னார், இன்னொரு இடத்த குறிப்பிட்டு ஒரு அசிங்கமான இடத்த சொல்லி இதை சொன்னார். இப்போ என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர், என்ன ஒரு மனுஷன். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னையா மனுஷன். நம்முடைய நண்பர்களாம் லண்டனில் இருக்காங்க. நான் முந்தானத்து கூட ஒரு பேட்டி கொடுத்தேன் லண்டனுக்கு, சுவிட்சர்லாந்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். சுவிட்சர்லாந்து என்ன நேரடியாக எடுத்தாங்க பேட்டி, நான் கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியில் கூட அவங்க அதுக்கு பேச கோட்பாடு ஹீஸ் கோட்டட் தட் வெரி கிளியர். எனக்கு நான் அழகாக சொல்லி நேட்டோ கூட உதவ மாட்டேங்குன்னு அது என்ன சார் பின்னாடி? நேட்டோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தனியாக மீட்டிங் போட போகிறோன்ட்டான். அந்த நேட்டோ டிமாண்ட் என்ன? ஈரான் வந்து பணம் வசூல் பண்ணாமல் எங்களுக்கு எல்லாத்தையும் விடணும்னு சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். அதை விடணும்னு அவங்க சொல்கிறாங்க. டிப்ளமேசி ஆனுங்க, ஷுட் அப்ரோச் த டிப்ளமேசி டு கால் த பீப்புள் டு சிட் டுகெதர் டு டாக் அபவுட் ஹிம், வி வில் கெட் அ சொல்யூஷன். நாம் எல்லாரையும் கூப்பிடுவோம், உட்காருவோம், பேசுவோம். அதை விட்டு போட்டு நீ பைத்தியக்காரத்தனமாக கப்பலை கொண்டு விட்டுட்டு லூசுத்தனமாக பண்ணாதான். லூசுத்தனமாக தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க. லூசுத்தனத்துலேயும் 1ஆம் நம்பர் லூசு. இப்போ அமெரிக்காவில் வந்து ஏம்பா இப்படி இருக்கான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, இன்னொரு நவம்பருக்குள்ளே பொறுத்து தான் ஆகணும், நவம்பருக்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டாருன்னு வேறு சொல்கிறாங்க. இருப்பார், உலகத்தில் இருப்பார், அவருக்கு என்ன இருக்குது, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துடுவாங்க. இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதோ நவம்பரில் தோல்வி ஏற்பட்டால் அவர் வந்து அநேகமாக நிற்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், அவர் கூட இருக்கிறவர் வைஸ் பிரசிடென்ட் பீச் ஹெட்செட்டோத்தடி, அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ரூபியோவும் பேச்சே இல்லை. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அதுவும் ஈராக்கு தான் கூப்பிட்டாங்க, ஈரான் கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் வரணும் பேசுன்னு. அது வந்து ஜேடி வேன்ஸ் மட்டும் தான் வந்திருக்காரு. அவர் நவ் ஹீஸ் ப்ரொமோட் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆஃப் அமெரிக்கா பிஹாஃப் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ரிபப்ளிக் பார்ட்டி. அதாவது டொனால்ட் ட்ரம்பனுடைய ரிபப்ளிக்கன் பார்ட்டியினுடைய அடுத்த வேட்பாளர் அபேட்சகராக அவர் சிறார். அவருக்கு ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன், கொஞ்சம் அமைதியானவர். இப்போ இப்படி வந்து எல்லாரையும் நீ திட்டுறீங்க. போப்பாண்டவரையும் விட்டு வைக்கல. நல்ல விஷயம். போப் லியோ ஜான் பால் ஐயா அவர்கள் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு துணை இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜான் பால் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தின் தூதர், அன்பின் தூதர், அஹிம்சையின் தூதர். அவர் வந்து மதங்களை பார்த்ததே இல்லை, மனிதர்களை மட்டும்தான் பார்த்தார். இயேசு கிறிஸ்து அடக்குமுறைகளுக்கு எதிராக உனக்கு எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹவு யூ ஷுட் பி பிளஸ்டு, நீ எப்படி வந்து ஆசீர்வதிக்க முடியும்? நீ மனிதனை கொள்ளுகிறாய், 180 பிள்ளைகளே கொலை செஞ்சாய், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? அவர் கேட்குறாரு. ஹீஸ் கிளைம் தட் அவங்க சொல்கிறாங்க கேத்தலிக்ஸ், அவர் அன்பானவர், சமாதானமானவர், ஒரு ஆன்மாவையும் அநியாயம் செய்ததில்லை, யூதர்களுக்கு எதிராக உண்மையான செய்தியைத்தான் சொன்னார். உங்கள் மக்களில் யாரும் இந்த மாதிரி கடவுச்சீட்டுகளை கொடுத்து வரிகாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள், பிதாவை மட்டுமே முகமுகமாக வணங்குங்கள் என்று சொன்னார். 33 வயசில் பாவிகள் நீங்களே கொலை செய்து போட்டீர்கள், இயேசுவையா கூப்பிடுறா நீ அப்படின்னு ஐயா லியோ ஜான் பால் ஐயா அவர்கள் அழகா சொன்னாங்க. இல்லை அவரே உடனே சொல்லி போட்டு உடனே டக்குன்னு இவர் எவ்வளோ ஏஐல போட்டு இவர் இயேசுவா மாறுறான். இது நம்ம ஊரில் உள்ள அரசியலோட கேவலம் ஐயா. நம்மளாம் எவ்வளோ உயர்ந்த நாகரிகத்தில் ஐயா இருக்கும். நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம், சரி வெள்ளைக்காரன் மாதிரி ரொம்ப யோக்கியமானவங்க கிடையாது, கரெக்டாக பேசுவோம். இன்றைக்கி அவனை யோக்கியெல்லாம் கேவலப்பட்டு போச்சா? நாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கோம், எவ்வளோ நல்ல தமிழ் சமூகம் எவ்வளோ அழகான, நம்ம இப்படி பேசுவோமா? நக்க போங்க தூக்க போங்க நம்ம பேசுவோமா சார்? எனக்கு பேசித்தான் ஆகணும், நீங்கள் தப்பாக கூட நினைக்கிங்க, வெட்டினா தான் வெட்டிக்கிடுங்க. இப்படி எவனா ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட் நக்க போங்க நல்லா சொல்லுவானா? அதோட கேவலமான ஒரு இடத்த போட்டு சொல்ல முடியுமா? மனிதனுடைய மறைவான பாகத்தை போட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரிலப்பா. ஜீசஸ் கிரைஸ்ட் இப்போ என்னன்னா எல்லாருமே திட்டுறான். அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் அந்த உலகத்தில் ஆல் தி பீப்புள் ஹவ் பீன் வெயிட்டிங், ஹி இஸ் a second coming. இல்லை இது ஈரானே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லியோ போப்புக்கு ஆதரவாக தானே இது பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், லியோ போப்புக்கு ஆதரவு தானே பேசுவாங்க. ஈரான் என்ன சொல்லுது, ஐயா என்ன தப்பு சொன்னாங்க போப்பு ஐயா,
நல்லதான் சொன்னாங்க, சமாதானமாக இருங்கப்பா. இது ட்ரம்ப்போடைய இந்த மாதிரி இந்த ஏஐல மாத்துறது, இது மத அரசியல திருப்பதுக்கு ஒரு சதியும் கூட சொல்றாங்க. அதுக்கு வந்து மண்ணு விழுந்துருச்சு. சார் இதை வந்து இல்ல ஆல்ரெடி அவர் என்ன சொன்னாங்க, இந்த ஈஸ்டருக்கு அதுமா ஈஸ்டர் நாளன்று நாங்கள் வந்து எங்கள் விமானப்படையை மீட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒருவித யாருமே இப்போ கூட்டு வரல, போருக்கு யாருமே கூட்டு வரல. அப்போ மத ரீதியாகவும் ட்ரம்ப் மாத்த பாக்குறாருங்கிற ஒரு ஐடியாலஜிக்கும் சார் மதம் கிறிஸ்தவ மதம்லாம் என்ன உண்மையில் இதாவது இஸ்லாம் கிறிஸ்தவன்னு மாற்ற போறாரு. அது நடக்குது, அது நடக்காதுல்ல. ஓகே, அது வழி வகுக்கிறாரு. இப்போ நம்ம ஊரில் நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்காங்க. இந்த மூணுமே ஆபிரகாமிக்கு ரிலிஜன் தான். இதை நம்ம செய்தியோட சொல்லிடுவோம், எக்ஸ்ட்ரா தகவல் தான். மூன்றுமே யாருடைய பிள்ளைகள்? ஈசாக்கு, இஸ்மவேல், மூணுடைய பிள்ளைகள். அவருடைய மூல தந்தை யாரு? இஸ்மாயில், ஆபிரகாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம கிறிஸ்துவ சர்ச்சுகளில் சில நண்பர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சமூகம் வெற்றி பெற வேண்டும். ஆண்டவருடைய சமூகம் யார்? வந்து அமெரிக்கா. ஆண்டவருடைய சமூகம் அமெரிக்கா இல்லை, சாரி, யூதர்கள் ஆண்டவருடைய சமூகம். இப்போ இந்த கேள்வியை நமக்கு ஒரு ஆண்டவர் தனக்காக ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கினார், அது நம்பிக்கையின் வெளிப்பாடு. அதை பற்றி நான் கேட்கவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய சமூகம் என்றால் ஆண்டவருடைய சமூகம் பிள்ளைகளை கொலை செய்வது, 81,000 பேரை மக்களை கொலை செய்வது, ஒரு 2 லட்சம் பேரை வந்து உருக்குலைந்து கைகால் இல்லாமல் ஆக்குவது, இது என்ன ஒரு நம்பிக்கை? பரவாயில்லை. ஆனால் அவர் வேதத்தில் அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். யார்? தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதம் ஆபிரஹாமிக் ரிலீஜனாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பைபிளில் இருக்குது. அதில் நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகம். யார் எழுதி வச்சிருக்கிறா? யூதர்கள். மற்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், புறசாதியினர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். யார? ஆனால் யூதத்தை ஏற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்தவத்தை அவர்கள் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவ டசன் கேர் அபவுட் இட். கிறிஸ்தவ மதமே கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ஏற்றுக்கிடவே மாட்டார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட்டு ரொம்ப தவறான உறவுக்கு பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஆள்கள். அவங்க அம்மா சென்ட் மேரியை வந்து ரொம்ப மோசமான வெர்ஜினிட்டி இல்லாத ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களை புனிதர்களாக கருதுகிறவர்கள் 2 பேர். முஸ்லீம்களும் புனிதமாக கருதுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் புனிதமாக கருதுகிறார்கள். ஆனால் இவர்களை இப்பொழுது நம் நாட்டில் இருக்கிறவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆண்டவருடைய சமூகம். அவர்கள் தப்பு செஞ்சாலும் ஏதோ கொஞ்சம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நிறையாக இருப்பார்கள். எட்டர்னல் லைஃப்பில் வி வில் என்டர் தட், வி மேட் சம் மிஸ்டேக், காட் ஃபர்கிவ் அஸ். எங்களை கண்டிப்பாக மறித்து தங்களோடு ஹக் பண்ணிக்கிடுவார். அப்படி என்ன, தே ஆர் டூயிங் சம்திங் ராங் அகேன்ஸ்ட் ஹோல் கம்யூனிட்டி, நாட் ஒன்லி தட் பட் த பீப்புள் டு பிலீவ். அவங்க நம்புகிறாங்க, அதை விட்டுருங்க, அதை நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் தேர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மத மோதல்களாக கொண்டு உருக்கொள்வது, நாங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்களெல்லாம் பயங்கரவாதிகள், இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களை விட அதிகமாக யூரோப்பியர்கள், சர்ச் ஆஃப் எவ்வளோ சர்ச் இருக்குது யூகேல, அவர்கள் பிரான்ஸில் இருக்குது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு குத்தம் குண்டு வைக்கிறான், ஒரு பாய் போய் குண்டை வைக்கிறான், எந்த முஸ்லீம் ஏற்றுக்குவான்? இப்போ அல்லுமாக்காரன் கோயம்புத்தூரில் குண்டு வச்சான், யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? கடைசி 25 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலில் கிடந்து இறந்து போயிட்டாங்க. அவர் தாவூத் இப்ராஹிம் அங்கே குண்டு வைக்கிறான், அவனை எவன் முஸ்லீம் சொல்ல முடியும்? ஒரு பொம்பளை இல்லை, அவ்வளவு சினிமா நடிகை அவன் கையில் தான் இருந்தாங்க, மதுரை வரைக்கும் திருச்சி வரைக்கும். அவனை எவனா முஸ்லீம் சொல்லுவானா? கோயம்புத்தூரில் வெண்டைக்காய் வாங்கிட்டு போனவன்லாம் செத்து போயிட்டான். அப்போ அநியாயத்துக்கு எந்த மதமும் எந்த ஹிந்து மதமும் துணை போகும் சொல்லுங்கள்? எந்த ஹிந்து மதமும் துணை போகாது. அஹிம்சை தான் மதம். எந்த மதம் அநியாயத்துக்கு துணை போதோ அந்த மதம் அது மதம் இல்லை. எந்த மதம் சாதியவாதத்துக்கு துணை போகிறதோ அது மதம் அல்ல. அதுதான் விற்கும். இப்போ இவர் இப்போ கடைசியாக கிறிஸ்தவத்தை கையில் எடுக்கிற மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து ஏ1 போர்ட்ரேட் பண்ணி போட்டுவிட்டு இப்போ உலக கிறிஸ்தவ சமூகம் தே ஹாவ் லாட் ஆஃப் த கன்ஃபபுலேஷன். ஒரு பெரிய குழப்பத்தில் வந்துட்டான். என்னையா இந்த மனுஷனுடைய போக்கு ரொம்ப கோணலும் புத்தியாக போச்சே அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு தள்ளிட்டார் நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் ஐயா அவர்கள். இப்போ ஐயா அவர்களுக்கு வந்து மூளை தடமாறிட்டு புத்தி இல்லாமல் ஐயா ஆயிட்டாங்க. காரணம், ஐயாவுக்கு 80 வயசு ஆயிட்டு. அடுத்து 80 வயசில் புத்தி தடமாறோன்னு சொல்லலை, இவருக்கு என்ன ஒரு ஃப்ரக்ஷேஷன், விரக்தியின் உச்சபத்தமாக போயிட்டார். என்ன செய்யணும் அடே நம்ம உலகம். இப்போ பாருங்கள், அமெரிக்கா இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நேற்று பாகிஸ்தான்லேருந்து 13,000 போர் வீரர்கள் இங்கே வர்றாங்க இல்லை வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே? சவுதி அரேபியாவுக்கு. இப்போ கதை முடிஞ்சுதா? சவுதி அரேபியா 300 லட்சம் கோடி ரூபாய் இவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தான். சவுதி அரேபியா, கத்தர், பாகிஸ்தான் வீரர்களை கூப்பிட்டாங்க, போய் படையை நிப்பாட்டி வச்சிருக்காங்களா? ஈரானுக்கு தெரிஞ்சுன்னா என்ன? ஈரானுக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? அவன் ஈரானுக்கு பாதுகாப்பாகத்தானே பாகிஸ்தானை கொண்டு நிறுத்தி வச்சிருக்கான். பாகிஸ்தான் பேட்ட ரவுடி. அவன் வந்து சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பாக தானே இங்கேருந்து. அவரை என்ன ஆகிப்போச்சுன்னா, ஏன் பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டான் தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியும், திடீர்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கள் கத்தரில். கத்தர் வந்து ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் வித் அமெரிக்கா. பேச்சுவார்த்தையில் யார்? ஹமாஸ் பிரச்சனையில் கலீலுல் ஹையான்னு ஒருத்தர் முக்கியமான ஆள், அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அப்புறமா இன்னொருத்தர் மர்ஷல், அவர் பேர். இவங்க எல்லோரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அநியாயம் பண்ணால் இஸ்ரேல்காரன்
இஸ்ரேலுக்கு போரை நிறுத்துறதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடக்கு. அதில் குண்டை போட்டான், ஏவுகணை அடித்தான். உலகமே ஷாக் ஆயிட்டு. என்ன இஸ்ரேலுக்காக நாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். போரை போட்டதில் கொஞ்சம் மயிரிழவில் உயிர் தப்புனார் அந்த கலீல் உலகையா, ஒரு பையன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் தான் யோசித்தான் சவுதி அரேபியா, இஸ்ரேலுடைய அடக்குமுறை ரொம்ப ஓவராக போயிட்டு நம்முடைய நட்பான கத்தர்லேயே கொண்டு போட்டானே, அடிச்சு ஆளை சமாதானம் பேசுகிற ரூமில் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. குண்டு எங்களுக்கு நீங்கள் தரணும், அப்படி எங்கள் நாட்டை யாராவது, இஸ்ரேலுக்கு பயந்து தான், எங்கள் நாட்டை யாராவது கை வச்சா நீ வரணும், அணுகுண்டு தரணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் விஷயத்தில் வருமானு கேட்டால் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கு எங்கள் நட்பு நாடு. எல்லா அரபு நாடுகளுமே சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் துருப்பை கூட தூக்கி போட மாட்டோயா அப்படின்னா சவுதிக்காரன். இதுக்கு ஈரான்னு சொல்லிட்டான், ஒன்றுமே கிடையாது, சும்மா போ, உனக்கு ஆயில் தந்துக்கிட்டே இருக்கேன், கடலில் போ, நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு. அப்படி தான் நமக்கு நட்பு. பாகிஸ்தானை தவிர ஆப்கானிஸ்தானை ஃபுல்லாக நம்ம நாட்டோட தான் இருப்பான். ஆப்கானிஸ்தானுடைய முத்தாக்கி இந்தியாவில் வந்து ஒரு வாரமாக இருந்தார். அப்போ தான் பாகிஸ்தானோட தாக்குதல் நடந்துச்சு இங்கே தேவபந்த் மதரசாவில். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ பாகிஸ்தான்லேருந்து 18 ஃப்ளைட் அனுப்பிட்டாங்க எங்கே சவுதிக்கு. எந்த 18 ஃப்ளைட்டு எது? ஒன்று வந்து அமெரிக்காக்காரன் கொடுத்த F-16 ஃப்ளைட், இன்னொன்று J-10 ஃப்ளைட். J-10 சீனாவில் உள்ளது. இதெல்லாம் அவன்கிட்ட இருக்குது பாகிஸ்தானில். இது அல்லாமல் 13,000 வீரர்கள். அதில் எவ்வளோ வீரர்கள் வந்திருக்காங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை ஈரான் வந்து உள்ளே பூந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஈரான் எப்படி பூரும்? ஈரான் எங்கேயோ இருக்குது, பூராது. ஆனால் ஈரானுடைய ப்ராக்சி ஏமன் பக்கத்தில் இருக்குது. ஏமன் யார்? வடக்கு ஏமன். வடக்கு ஏமனில் யார் இருக்கா? ஹவுதி இருக்கா. அந்த பார்டர் யாரோட பிரிஞ்சிருக்கு? அது வந்து சவுதி அரேபியாவோட தொட்டு. அவங்க உள்ளே வந்துட்டா சவுதிக்காரன் தான் கோடிக்கணக்கில் படுத்திருப்பான். அவன் துப்பாக்கியெல்லாம் தூக்க தெரியாது அவனுக்கு. இவன்கிட்ட கொடுத்த ஆயுதங்களெல்லாம் வாங்கி வச்சு அந்த ஸ்க்ரூ கூட திருப்ப தெரியாமல் படுத்து கிடக்கான். இவன் என்ன பண்ணுறான்? 13 லட்சம் 15 லட்சம்ட்டு அவன்கிட்ட பில்லை போட்டு பணத்தை வாங்கிட்டே இருப்பான். யார்? அமெரிக்காக்காரன். இந்த கப்பலில் நிறுத்தி வச்சுருக்கான பாதுகாப்படைக்கு. அங்கே இருக்கிற உலக நாடுகளுடைய பெண்கள், குடி கிடி எல்லாம் உண்டு. கேட்டால் என்ன சொல்லுவான்? பாய், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம். சேட்ஜி இல்லை, அவன் பேர் என்னது? ஷேக்ஜி உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம், பில்லை போட்டு விட்றது. இந்த போருக்கும் பில்லு அவன்கிட்ட தான் வாங்க போகிறான். இந்த ஷார்ட் வேயில் மட்டும் $250 பில்லியன் இறந்துருக்கிறான் அமெரிக்க அதிபர். $250 பில்லியன் லோஸ். இப்போ அடுத்து வந்து 20 லட்சம் கோடிக்கு பணம் கேட்டிருக்காரு, மறுத்துட்டாங்க அடுத்த போருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எதில் டிரான்சாக்ஷன் நடக்குது ஹெர்மூஸில்? உங்களுக்கு புரியுதா? யுவானில் நடக்கு. இனி எதில் நடக்க போகுது? யுவானில் தான் நடக்க போகுது. அப்போ அமெரிக்கா எதை இழந்தாது? டாலரு பிஸ்னஸ் இறந்தாங்க. நேட்டோ படைகளுடைய பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, ஹாலந்து, எல்லா நாடும், ஆஸ்திரேலியா வரைக்கும் நட்பு இழந்தாங்க. மத்திய தரைக்கடக்கூடிய உறவுகளும் இப்போ ரீகன்சிடர். இந்த போருக்கு அப்புறம் நமக்கு இனி அமெரிக்கா வேணாப்பா, நம்ம இனி மற்ற நாடோட கூட்டு வைப்போம், இந்தியாவோட சரக்குவாங்க. நம்மள்ட்ட தான் ஆயுதம் சிறப்பாக இருக்குது, நம்மள்ட்ட என்ன குறைச்சல் இருக்குது? நம்மள்ட்ட அவ்வளோ அற்புதங்கள் அக்னிலாம் இருக்கு. நம்மள்ட்ட அக்ரிமெண்ட் போடுவாங்க, ரஷ்யாட்ட வாங்குவாங்க, சீனாட்ட வாங்குவாங்க, எல்லாமே வாங்கக்கூடிய நிலை. இந்த போருக்கு பின்பு அமெரிக்கா வந்து தரமிழந்து போகிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடும். இப்போ ஹெர்மூஸில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் டிசிஷன் ஹெர்மூஸில் பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல, ஹெர்மூஸில் கை வச்சானா காலி. ஏன்னா அவன் நேரத்தை அறிவிச்சிட்டான், 8க்கு மேற்பட்ட கண்டம் பாயக்கூட ICBM எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். அது 12,500 மைல் போவான். எல்லாம் இந்த சீஸ்வேரில் உள்ள இறக்கிச்சிட்டாங்க. எல்லாம் அங்கே அடிப்பாங்க எங்கள் அமெரிக்காவை. 12,000 மைல்னா கிலோமீட்டர்னா அங்கே போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா, ஏராளமான குரூஸ் மிசைல்கள் இருக்குது, பேட்ரியாட் மிசைல் இருக்குது, ஆன்டிஷிப் மிசைல் இருக்குது, ஆள் இல்லாத விமானங்கள் இருக்குது, ட்ரோன்கள் இருக்குது. இதை வச்சு அடித்து காலி பண்ணிடுவாங்க. அமெரிக்கா துண்டகான துணிய கடன்னு ஓடப்போகுது. இப்போ இவர் வந்து எனக்கு இப்போ அவங்க சொன்னா, நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணார், எனக்கு பணம் கொடுங்க அமெரிக்கா, உனக்கு 2 மில்லியன் எனக்கு 2 மில்லியன் கொடுங்க. இப்படி பிச்சை எடுக்கான பெரும் பிச்சை சார். அதனால் நம்முடைய சேனல் 5ல் நம்ம நண்பர்கள் இதை பாருங்கப்பா, திட்டாதீங்க, நல்லா ஜாலியாக சிரிப்பாங்க. என்னடா இப்படி உட்காந்து ஒரு பேசிகிட்டு இருக்காரு. நான் பேசுகிறது யதார்த்தத்தை பேசுகிறது, இதுவுமே போய் இல்லை கரண்ட். உண்மையே நம்ம பலிசியில் பேசுகிறோம், மக்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக சார், தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி.